பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 84:1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆம், இன்பமானவைகள். இது எபிரேய வார்த்தை. இந்த எபிரேய வார்த்தையை பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய அல்லது மிகவும் நேசிக்கப்பட்ட என்று மொழிபெயர்க்கப்படலாம். ஆசிரியர் தேவனுடைய வாசஸ்தலத்தின் அழகை ரசிக்கவில்லை, ஆனால் அவை அவருக்கு எவ்வளவு முக்கியமானவை என்பதையும் அவர் அங்கிருக்க எந்த அளவு ஏங்குகிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கூர்ந்து பார்க்கிற பொழுது, தேவனுடைய சமூகம் என்பது இன்பமானவை. அங்கே அழுகை இல்லை, அங்கே சோர்வு இல்லை, அங்கே பலவீனன் இல்லை என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ அந்த இன்பமானவைகள் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தை போல வேற எங்கேயுமே அந்த ஒரு மகிழ்ச்சிய, அந்த ஒரு அக்களிப்ப, அந்த ஒரு ஆர்ப்பரிப்ப, அந்த ஒரு ஆறுதலை வேற எங்கேயுமே எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் அதை அடைய முடியாது. தேவனுடைய சமூகம் ஒண்ணு மாத்திரம்தான். அப்போஸ்தலனாகிய யோவான் குறித்து பார்க்கிற பொழுது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அன்பின் சீஷனா. இயேசு கிறிஸ்துனுடைய மார்போட அவன் சாய்ந்து இருப்பானா. அவனுக்கு வேற எந்த நோக்கமும் இருக்காதான். சில சீஷர்கள் இயேசுனிடத்துல, நாங்க பட்டினியா இருக்கோம், நாங்க பசியா இருக்கோம், ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க, இங்க சாப்பாடு இல்லை, அங்க தண்ணி இல்லை, இப்படி எல்லாம் புலம்புவாங்களாம். ஆனா யோவான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அன்பின் சீஷன். அவன் இயேசுடைய மார்பிலேயே அவன் சாய்ந்திருப்பானான். அப்போ சொல்ல வருகிற காரியம் என்ன? அதே போலதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இந்த குறைச்ச அந்த குறைச்ச, இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு புலம்பல் சங்கீதத்தை என்ன பண்ணுவாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தேவனை நன்கு அறிந்திருக்கிறவர்கள் அமைதலா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற ஒரு நிச்சயத்தோட, ஒரு விசுவாசத்தோட, ஆணித்தரமான விசுவாசத்தோட அமர்ந்திருப்பாங்க. ஒரு அலட்டல் இருக்காது, ஒரு மேட்டிமை இருக்காது, ஒரு பெருமை இருக்காது, ஒரு கலாட்டா இருக்காது, ஒரு கன்னிங்கா இருக்காது. இப்படியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆமா, இதெல்லாம் இருப்பாங்க. தேவனும் நானும், என் தேவன் எனக்கு ஏற்ற வேலையில எல்லா காரியத்தையும் எனக்கு நன்மையாக தான் அவர் செய்வாரு அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தோட இருப்பாங்க. இங்க பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அதை அழுத்தி சொல்ற. ஏன் அப்படின்னா, அவர் சமூகத்தை போல வேற எங்கேயுமே ஆறுதல் கிடையாதுங்க, வேற எங்கேயுமே ஆதரவு கிடையாதுங்க, வேற எங்கேயுமே நமக்கு ஒத்தாசை கிடையாதுங்க. அவர் ஒருத்தர் மூலியமா தான் நமக்கு எல்லாமே. இதைத்தான் சபையில ஊழியர்களாகிய நாங்க போதிக்கிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. தேவன் அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், உன் பாவத்திலிருந்து விடுதலை தந்தவர், உன்னை ரட்சிக்க வல்லவர், உனக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், அழியாத ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அப்படியெல்லாம் சொன்னாலும் ஜனங்கள் மத்தியில முறுமுறுப்பு, தர்க்கிப்பு, பொறாமை, போட்டி, வஞ்சகம், வர்மம், வன்மம், கண்மை, பயங்கரமான காரியங்கள்லாம் போயிட்டே இருக்கு. இப்ப எவ்வளவு நாம பிரசங்கித்து நாம போனாலும் தேவனுடைய சமூகத்தை போல வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத நம்ம போதிச்சாலும் போகிறவங்க அப்படித்தான் போறாங்க. ஆனா அதுல பொறுக்கி அப்படின்னு சொல்றேன், அதாவது பொறுக்கினா வேற பொறுக்கின்னு எடுத்துறாதீங்க. அதுல நல்லவைகளை பொறுக்கி எடுத்தது போல முத்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமா அவர்களுக்கு எப்படி என்னென்ன காரியம், என்னென்ன எல்லா நிலைகளிலேயும் அவர்தான் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு அப்படியே இருக்கிறார்.
ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவனுடைய சமூக இன்பமானதா நீங்க மாற்றிக்கொள்ளணும். அதுதான் இன்றைக்கு நான் வலியுறுத்துகிற ஒரு காரியம், கர்த்தர் உணர்த்தின காரியம். அவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய அதாவது என்ன சொல்றது, அவரை விட்டு எங்கேயுமே நாம விலகாத அளவுக்கு அவரில் அவ்வளவு பிரியமாகவும் அவருக்காகவும் நாம் இருப்போம்னு சொன்னால் அற்புதமாக நம்மளை நடத்துவார். டோன்ட் வரி, ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இதை கேட்கிற ஜனங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரே வேற எங்கேயும் இந்த உலகத்தின் காரியங்களோ, உலகத்தின் ஆசாபாசங்களோ, தேவைகளோ, குறைவுகளோ எதுவாக இருந்தாலும் புலம்பாம கலங்காம உம்முடைய பாதத்தை மாத்திரம் பற்றி கொண்டு உண்மையே நோக்கியிருக்க நீர் உதவி செய்வீராக. கிருபையின் கருத்தலை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்திற்குள்ளே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.